ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி, புரோட்டா இதுக்கெல்லாம் சும்மா சூப்பராக தூக்கலாக இருக்கக்கூடிய கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டாக அவ்வளோ அட்டகாசமாக அள்ளுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் வச்சு தான் இந்த கடாய் பன்னீர் ரெசிபி செய்ய போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீட்டிலேயே பன்னீர் வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கடாய் பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒன் டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம வீட்டிலையே செஞ்ச சாஃப்டான பன்னீர் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பன்னீராக இருந்தாலும் ஓகே. இதை வந்து உங்களுக்கு விருப்பமான பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதவே வந்து நான் பாதியாக கட் பண்ணிக்க போகிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம வேணுங்கிற ஷேப், நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. நம்ம செய்கிற வரைக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். ஏன்னா வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கூலிங்லாம் போக போக அந்த வந்து இலக்கம் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் பன்னீர் மசாலாவில் போடும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நிறைய சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கூடவே பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி நான் எடுத்திருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும். இந்த சில்லியில் அவ்வளோவா காரம் இருக்காது, நல்ல கலர் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 4 அளவுக்கு வரமிளகா காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் மிளகாய் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறனால நான் நார்மல் மிளகாய் சேர்க்கலை. லைட்டாக வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லேசான அந்த அரோமா வெளியே வந்துச்சு அப்படின்னா உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொரப்பாக ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா நைஸ் ஆகக்கூடியதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி லைட்டாக கொரப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து அப்படியே இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம மசாலா, முக்கியமான ஒரு மசாலாவே இது தான். அந்த மசாலாவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதுதான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு லேசான இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக பெரிய வெங்காயம் சேர்த்துட்டோன்னா இந்த டிஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நிறையா செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தில் சின்னதாக பல்லாரி வரும் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா, அதாவது ஓரளவுக்கு இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு மீடியமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்குனதுக்கப்புறமா இந்த கடாய் பன்னீருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2வது ஸ்டெப்பில். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டோம். இப்போ நம்ம செய்கிறது வந்து 2வது ஸ்டெப். பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்கினதுக்கப்புறமா இதை வந்துட்டு எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வதக்கி விட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைனா அடியில் வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து எடுத்து மூடி வச்சுட்டு வதக்குறேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கியாச்சு. வதங்கினது போதும். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது வதங்கினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல இல்லையா, காஷ்மீரி மிளகாயில் காரம் இருக்காதுல்ல, அதனால் வரமிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 5-6 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பருப்பு இருந்தால் கூட அதுவும் சேர்த்துக்கலாம். பட் சேர்க்க
சேர்க்காமல் விட்டாலும் பரவாயில்ல, சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா 2வது ஸ்டெப் வந்து நம்ம கடாய் பன்னீர்லாம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மறுபடியும் வெங்காயம் தக்காளி வந்துட்டு அரைச்சி வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இதுலேருந்தே கொஞ்சமாக நம்ம எடுத்து தனியாக வெளியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம், அதாவது தேவைக்கேற்ப தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தேவையில்லைனாலும் விட்டுறலாம். எனக்கு தண்ணி ஒன்றும் தேவைப்படலை, நான் அப்படியே சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு நம்ம போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடாயை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வந்து பட்டை 2, கிராம்பு, கூடவே வந்து ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 3-4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 3-4 பட்டை சேர்த்துக்கோங்க. தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி, அதை சேர்த்துட்டு கூடவே கேப்சிகம், ஒன்று சின்ன கேப்சிகமாக இது மாதிரி ஒரு 3/4 கட் பண்ணி நம்ம இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டருக்கு பதிலாக. சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து முக்கியமாக கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம்ல 2வது ஸ்டெப்பில், அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக ஃப்ளேமை வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மெதுவாக மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, அதாவது டேஸ்ட்டுக்கு ஏற்ப கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து. ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப 2க்கும் நடுவில் மீடியமாக சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் மூடி வச்சு தான் வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அடுப்பு ஃபுல்லாகவே தெரித்து அடுப்பு எல்லாமே நாஸ்தியாகிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, கையிலையும் திரிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நல்லாவே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தானே நம்ம கடாய் பன்னீரே செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மேத்தி இருக்கும்ல, காஞ்ச வெந்தய இலைகள் இருக்குல்ல, அதாவது வெந்தயக்கீரை இருக்கும்ல, அதை வந்து நல்லா நிழலில் காய வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். அப்படியே நம்ம எடுத்து உள்ளங்கையில் கசக்கிட்டு இது கூட சேர்த்தோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. நான் ஜஸ்ட்டு கடையில் வாங்கக்கூடிய கஸ்தூரி மேத்தி தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. கூட பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தலையும் அப்படியே லைட்டாக டெக்கரேஷனுக்காக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணணும். நல்ல கமகமன்னு வாசனையான கடாய் பன்னீர் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, அந்த இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கணும். வேணும் அப்படின்னா, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ளெயினாக விட்டுடலாம். நான் வந்து பாதியை வந்துட்டு பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் போல் பாதி எடுத்துகிட்டு அதில் வந்து சுகர் சேர்த்தும் நான் செஞ்சு கொடுத்தேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, புரோட்டாக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனுமே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை.